வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்டிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் எக்கச்சக்க டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 8th முடித்தவங்க, 10th முடித்தவங்க, 12th முடித்தவங்க, எனி டிகிரி முடித்தவங்கன்னு சொல்லி எல்லா கேட்டகரிக்கும் சூட் ஆகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகுது. மினிமம் 23,000 மேக்ஸிமம் 60,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். ஓகேங்களா? முக்கியமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவுமே இல்லை. டைரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஜூன் 26 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்திலேருந்து மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் இது தான். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் விட்டுருங்க. அடுத்து விண்ணப்பதாரோட பெயர், அவங்களுடைய அப்பா பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது, என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம், அதேமாதிரி ஜாதி சான்றிதழ் அதோட டீட்டெயில்ஸ், அதே மாதிரி ஆதார் கார்டு அதோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர், மெயில் ஐடி இங்கே கொடுத்துக்கலாம். இந்த ஒர்க்கில் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ், தற்காலிக முகவரி, நிரந்தர முகவரி, 2 முகவரியுமே பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் நீங்கள் ஃபில் பண்ணணும். இங்கே இடம், நாள் இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. ஓகேங்களா? இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இதுதான். அதாவது செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலகம், பி பிளாக், 2வது மாடி, மாவட்ட ஆட்சியர் வளாகம், சத்துவாச்சாரி, வேலூர் மாவட்டம், வேலூர் 632009 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் போஸ்ட் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் நலவாழ்வு சங்கத்தின் கீழ் வேலூர் மாவட்ட சித்த மருத்துவ அலுவலகம், வேலூர் மாவட்ட காசநோய் அலுவலகம், வேலூர் மாநகராட்சி மற்றும் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இங்கெல்லாம் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ வேகன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறதுக்காக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 26 ஈவினிங் 5 மணி வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தாவில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. 1 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு பிஎஸ்எம்எஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர் மந்த்துக்கு 40,000 ரூபாய் உங்களுக்கு சேலரி இருக்கும். அடுத்து டிஸ்பென்சர், இதில் உங்களுக்கு 2 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு டிஃபார்ம் முடித்தவங்க, இன்டெகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் ஆயுஷில் முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். 18,000 ரூபாய் உங்களுக்கு பர் மந்த்துக்கான சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்து தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட் 2 வேக்கன்சிஸ், 2மே பார்த்திங்கன்னா ஃபீமேல் கேட்டகரிக்கு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஆயுஷ் கேட்டகரியில் 13,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட் NRHM ப்ராஜெக்டில் 1 வேக்கன்சிஸ் மேல் ஆண்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 13,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்து தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட் NAM ப்ராஜெக்டில் 1 வேக்கன்சிஸ் ஆண்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்குமே நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். 15,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட் NAM ப்ராஜெக்டில் 1 வேக்கன்சிஸ் பெண்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்குமே நீங்கள் நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். 15,000
20,000 ரூபாய் சேலரி இருக்கும். ஓகேங்களா. STLS 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு டிப்ளமோவில் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி முடிச்சிருக்கணும், அல்லது அது ஈக்குவலண்ட்டாக படிச்சிருக்கீங்க, சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஏதாவது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். அதேமாதிரி கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 23,000 ரூபாய் சேலரி இருக்கும். அடுத்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிரைவர் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. 1 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஹை ஸ்கூல் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், அதாவது 10th முடிச்சிருக்கணும், பர்மனெண்ட்டான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், லைட் மோட்டார் வெஹிக்கல், ஹெவி மோட்டார் வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அதேமாதிரி மோட்டார் மெக்கானிசம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், மைனர் டிஃபெக்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு மெக்கானிசம் தெரிஞ்சிருக்கணும். சேலரியை பொறுத்த வரைக்கும் 17,500 ரூபாய் பெர் மந்த்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மெடிக்கல் ஆஃபீஸரில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. MBBS முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பெர் மந்த்துக்கு 63,000 ரூபாய் உங்களுக்கு சேலரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அர்பன் ஹெல்த் ஸ்டாஃப் நர்ஸ் ANM கேட்டகரியில் 2 வேக்கன்சிஸ். இந்த போஸ்ட்டுக்கு ANM கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். 17,500 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டாஃப் நர்ஸில் 12 வேக்கன்சிஸ். BSc நர்சிங் DGNM முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். 21,000 ரூபாய் பெர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபார்மசிஸ்ட் கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. B.Pharm முடித்தவங்க, டிப்ளமோ இன் ஃபார்மசி முடித்தவங்க எலிஜிபிள். 18,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ரேடியோகிராஃபரில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. டிப்ளமோ அல்லது பேச்சுலர் டிகிரியில் ரேடியோகிராஃபர் முடித்தவங்க எலிஜிபிள். 17,000 ரூபாய் சேலரி இருக்கும். அடுத்து லேப் டெக்னீஷியன் கிரேட் 2ல் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. DMLT முடித்தவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். 17,000 ரூபாய் சேலரி இருக்கும். அடுத்து மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரில் 10 வேக்கன்சிஸ் இருக்குது. 8th பாஸ் பண்ணவங்க எலிஜிபிள். 11,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்து டென்டல் டெக்னீஷியனில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. டிப்ளமோ இன் டென்டல் டெக்னீஷியன் முடித்தவங்க எலிஜிபிள். 17,000 ரூபாய் சேலரி. சானிட்டரி ஒர்க்கரில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 11,000 ரூபாய் சேலரி. அடுத்து ஹெல்த் இன்ஸ்பெக்டரில் 2 வேக்கன்சிஸ். இந்த போஸ்ட்டுக்கு மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அல்லது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அல்லது சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 17,500 ரூபாய் பெர் மந்த்துக்கு உங்களுக்கு சேலரி இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டு. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மாஸ்டர் டிகிரி MScயில் சைக்காலஜி முடிச்சிருக்கணும், அல்லது MPhilல கிளினிக்கல் சைக்காலஜி முடிச்சிருக்கணும், அல்லது MA அல்லது MScயில் சைக்காலஜி, அதோட 6 months ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்கணும், அட்டன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மந்த்லி சேலரி 27,000 ரூபாய் இருக்கும். ஓகேங்களா. டோட்டல் போஸ்ட்டு பார்த்திங்கன்னா 43 வேக்கன்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்க. மீதி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேலூர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலகத்துக்கு வேலை நாட்களில் நேரில் சென்று அறிந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பதாரர் அப்ளை பண்ணுறதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 40 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி கட்டாயம் தமிழ் மொழி கற்றிருக்க வேண்டும். உங்களுக்கு தமிழில் நல்லா எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும். தமிழ் தெரிஞ்சால் தான் நீங்கள் விண்ணப்பிக்கவே முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் நேர்லேயோ அல்லது ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவோ ஜூன் 26ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ளே அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். இந்த போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. 11 months இதோட ஒர்க் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பர்மனெண்ட்டும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நிபந்தனைகளுக்கெல்லாம் கட்டுப்பட்டு ஒப்புதல் கடிதம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவுமே இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட், ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே எடுத்துகிட்டு டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.